ஒரு மாணவன் ஒரு மொழி இந்தியாவில் வந்து 2 3 வந்து கற்றுக்கிட்டா அவனுடைய வாழ்வை அவனுடைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாகணும் ஏதாச்சும் ப்ரூவ் ஆயிருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இல்லை ஏதாச்சும் வந்து அவனுக்கு வந்து செட்பேக் ஆயிருக்கா? கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்றைக்குமே தமிழ்நாடு வந்து ஒரு முன் உதாரணமாக ரோல் மாடலாக மற்ற மாநிலங்களுக்கு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆகட்டும், லிட்ரஸி ரேஷியோ ஆகட்டும், ஒரு மாநிலம் நல்லா பண்ணும்போது அவங்களுக்கு சலுகை கொடுக்கணும், அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். இது எப்படி தெரியுமா இருக்குங்க? ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு மாணவன் நல்லா பண்ணா அவனுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, சலுகைகள் கொடுப்பாங்க, அவனுக்கு ரிகக்னைஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசு வந்து தமிழக அரசு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கல்வியில. அப்போ இவங்க நிதியெல்லாம் நிறுத்தி வைக்கிறது பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கா? அரசியல்ல வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து மாணவர்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கணும், வழியே பாதிப்பு ஏற்படாத மாதிரி இருக்கணும். பட் கல்வி நிதி வந்து ஒதுக்க மாட்டேங்கிறதுக்காக மத்திய நிதியமைச்சர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. மத்திய அரசு அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிற வரையும் நிதி வழங்க முடியாது, இன்னொன்று இதை வைத்து அரசியல் பண்றதாகவும் மற்ற மாநிலங்கள் ஏற்கும்போது தமிழகம் ஏற்காததுக்கு என்ன காரணம் கேட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கல்விங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. எந்த ஒரு பெரிய முடிவும் வந்து அந்தந்த மாநில அரசுடைய ஒப்புதலோடு தான் எடுக்கணும். தன்னிச்சையாக எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிட்டிருக்கு. அரசியல் வேறுபாடுகள்னால வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுறது யாருன்னு அப்படின்னா மாணவர்கள் தான். தமிழக அரசு வந்து முதலிருந்தே இந்த மும்மொழி கொள்கையை வந்து எதிர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அதாவது எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இது ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஹிந்தி லாங்குவேஜை மறைமுகமாக வந்து திணிக்கிறத பார்க்குறது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. மாநில அரசு மத்திய அரசு நோக்கி சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லாங்குவேஜ் ஷுட் நாட் பி பேரியர் டு லேர்ன் திங்ஸ். அதாவது என்றைக்குமே வந்து ஒரு மொழி வந்து கற்கதற்கு வந்து தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். மாணவர்களுடைய இஷ்டத்துக்கு தான், ஆப்ஷனுக்கு தான் ஓடணும். கண்டிப்பாக 2 லாங்குவேஜ் தேவை. ஒன்று இங்கிலீஷ், வந்து இன்னொரு லாங்குவேஜ் அவங்க சூஸ் பண்ணிட்டோம். அந்த தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னா தமிழ் கண்டிப்பாக படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது. அவர் கர்நாடகாவில் படிக்கிறாங்கன்னா கன்னடம் அண்ட் இங்கிலீஷு, யூபியில் படிக்கிறாரா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், அது தப்பு கிடையாது. அடிஷ்னல் ஒரு லாங்குவேஜ் வந்து பேர்டனாக வந்து இன்றைக்கி இது நாங்கள் நினைக்கிறோம் கல்வியாளராக. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சிலபஸ் கண்டென்ட்லாம் பார்க்கும்போது நிறைய வந்து டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உருவாகிறது நாளைக்கு வந்து அவுடேட் ஆகிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் அடிஷ்னல் வந்து ஒரு பேர்டனாக தான் வந்து நாங்கள் பார்க்குறோம். என்றைக்காவது ஒரு ஆய்வு அறிக்கையோ இல்லது வந்து ஒரு ரிசர்ச் ஜேர்னல்லையோ இல்லது நம்மளுடைய வந்து அந்த டேட்டா கலெக்ஷன்லையோ ஒரு மாணவன் ஒரு மொழி இந்தியாவில் வந்து 2 3 வந்து கற்றுக்கிட்டா அவனுடைய வாழ்வை அவனுடைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாகணும் ஏதாச்சும் ப்ரூவ் ஆயிருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இல்லை ஏதாச்சும் வந்து அவனுக்கு வந்து செட்பேக் ஆயிருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இத்தனை வருஷமாக வந்து ஒரு மாணவன் வந்து 2 மொழி கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து இஸ் கோயிங் அப் இன் இஸ் கரியர். அப்போ இருக்கும்போது ஒரு அடிஷ்னல் பேர்டன் எதுக்கு? ஒரு ஆப்ஷனாக கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹிந்தி கற்றுக்க வேணான்னு வந்து தமிழக அரசும் சொல்லலை, அதே மாதிரி தான் மாநில அரசும் தமிழ் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஸோ அது ஏன் 2 பேருமே அப்படி பேசும்போது ஏன் ஒரு ஆப்ஷனலாக வந்து அந்த கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் எங்களுடைய இது. அடுத்தது வந்து இந்த மாதிரி அரசியல் வேறுபாடுகள் காரணத்துக்காக நாங்கள் நிதியை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்க முடியாது. கண்டிப்பாக அதில் கடைசியில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான். ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் வந்து கஷ்டப்படுறது யாருன்னா ஒரு மாணவன். அது மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து நிதியை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நன்றாக இருக்கும். அதாவது பேசி தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் ஒழிய இதுக்காக நாங்கள் வந்து மறைமுகமாக நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ இது வந்து ஓப்பனாகவே வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏற்காத வரைக்கும் நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இது கண்டிப்பாக ஏற்க முடியாதது. காரணம் வந்து நிதி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசி வந்து ஒரு முடிவு எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஃபண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து கல்வியில் மேம்படுதல், குவாலிட்டி எல்லாமே வந்து
நம்ம திறமைப்படம் வந்து மாணவர்களை வந்து நம்ம உருவாக்க முடியும். அடுத்தது நாங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, என்னைக்குமே தமிழ்நாடு வந்து ஒரு முன் உதாரணமாக ரோல் மாடலா மற்ற மாநிலங்களுக்கு இருக்கு. ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆகட்டும், லிட்ரஸி ரேஷியோ ஆகட்டும், இல்லை வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலே டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அப்போ ஏன் வந்து ஒரு சலுகை கொடுக்கக்கூடாது, ஒரு எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கிற நல்ல விஷயங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் தமிழக அரசும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழக அரசு வந்து ஒரு டிசைன் பண்ண ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ அதுல வந்து யாருமே இல்லை. இந்த ஒரு சில 1-2 விஷயங்கள் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும்போது அதுக்காக நீங்க வந்து நிதியை நிறுத்தி வைக்கிறது வந்து கண்டிப்பா ஏற்க முடியாதுன்னு சொல்றோம். அடுத்தது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு மாநிலம் நல்லா பண்ணும்போது அவங்களுக்கு சலுகை கொடுக்கணும், அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். இது எப்படி தெரியுமா இருக்குங்க, ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு மாணவன் நல்லா பண்ணா அவனுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, சலுகைகள் கொடுப்பாங்க, அவனுக்கு ரிகக்னைஸ் பண்ணுவாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசு வந்து தமிழக அரசு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கல்வியில. அப்போ இவங்க நிதி எல்லாம் நிறுத்தி வைக்கிறது பனிஷ்மெண்ட் கொடுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நல்லா பண்ணா பனிஷ்மெண்டா அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். அப்ப ஏன் வந்து இது வந்து கொஞ்சம் வந்து அவங்க கொஞ்சம் சிந்திட்டு, அதாவது ரெவியூ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நிதியை கொடுக்க வேண்டியது வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேசுங்க, ஒரு தேர்ட் லாங்குவேஜ் ஒரு ஆப்ஷனா கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. இதெல்லாம் கண்டிப்பா வந்து இதுதான் வந்து கண்டிப்பா நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி நம்முடைய மாணவர்கள் வந்து ஃபியூச்சருக்கு உருவாக்க முடியும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இன்னொன்னு, இந்த நிதி அளிக்காதனால வேற என்னென்ன பாதிப்பு இருக்கு, குறிப்பா ஆசிரியர்களுக்கோ இல்ல மற்ற என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் என்னால மாணவர்களுக்கு கொண்டு போக முடியாத சூழல்? இல்ல, கண்டிப்பா நிதிங்கிறது கண்டிப்பா தேவைப்படுது. அதுக்கு நம்மளுக்குன்னு நம்ம தமிழ்நாடுக்கு ஒதுக்கிய நிதி வந்து கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், சேலரி ஆகட்டும், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆகட்டும், ஒரு லேப், இன்னைக்கு வந்து இன்னோவேட்டிவ் லேர்னிங் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. செயற்கை நுண்ணோருடைய ஆதிக்கம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பா ஒரு நிதி தேவைப்படுது. அப்போ ஒரு மாணவனை வந்து ஃபியூச்சருக்கு ரெடி பண்ணணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணதான் முடியும். அப்படி இருக்கும்போது இது வந்து கண்டிப்பா ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒன்னு வந்து நான் எப்பவுமே பாராட்டுறது என்ன அப்படின்னா, தமிழக அரசு வந்து எந்த ஒரு மாதிரி இந்த மாதிரி நெருக்கடி வந்தாலும் இந்த எஜுகேஷனுக்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் அது வந்து தடையா இல்லாம நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் பாதிப்பு ஏற்படக்கூடாது மாணவர்களுக்கு, எப்படியாச்சும் வேற விதமா நிதி திரட்டி அந்த இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு டீச்சரோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ வந்து நின்று இருக்கா? கண்டிப்பா டீச்சருக்கு கரெக்டான டைம்ல சேலரி போயிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா வந்து நீங்க பாத்தீங்கன்னா புதிய கட்டிடங்கள்லாம் வந்து நம்மளுடைய தமிழக அரசு வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அரசு கல்லூரிகளில். அப்போ நடந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து எப்படின்னா இந்த நிதி நெருக்கடியிலையும் வந்து அவங்க வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பட் இன்னும் வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைச்சிச்சுன்னா இன்னும் தமிழ்நாடு பிரமாதமா கல்வியில முன்னேறி போகும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த போக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு ஈகோனால மாணவர்கள் நலன் இந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு. இது இந்த போக்கை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு? இல்ல, கண்டிப்பா இது வந்து ஒரு ஈகோ அப்படின்னு சொல்றதோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அரசியல்ல வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து மாணவர்களுக்கு வந்து சாதகமா தான் இருக்கணும், வழியே பாதிப்பு ஏற்படாத மாதிரி இருக்கணும். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. என்னைக்குமே வந்து கல்வியிலையும் சுகாதாரத்திலும் அரசியலுடைய தலையீடு வந்து கம்மியா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் எப்பவுமே கல்வியாளரா. சோ கண்டிப்பா இது ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து கொஞ்சம் இருக்கிறது மனசுல வந்து அந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாடுக்கு வேண்டிய நிதி கிடைக்கிற மாதிரி அவங்களும் செய்யணும், மத்திய அரசும் அவங்க உதவி செய்யணும். உட்கார்ந்து முடிவு செய்தால் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு தான் மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்களுடைய எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.